இந்த பதிவுல பூலித்தேவனை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்றத பார்க்க போறோம். பூலித்தேவனை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரணிக்கோட்டை ஆட்சி செய்த அனந்த நாராயணன். ஒரு நாள் பூலித்தேவன் மேற்கு தொடர்ச்சி மலையில தரைவழி காட்டுல தண்ணி அருந்துறதுக்காக கீழே வராப்புல. அந்த நேரத்துல அனந்த நாராயணன் பார்த்து நட்பு ஏற்படுத்திக்கிறார். அப்போ ஆங்கிலேயர்கள் இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு வந்து அனந்த நாராயணன் என்ன சொல்றாங்கன்னா, பூலித்தேவனை நீங்க காட்டி கொடுங்க, உங்களுக்கு சிறந்த வெகுமதிகளை தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை நம்பி அனந்த நாராயணன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அரண்மனையில திறப்பு விழா வச்சிருக்கிறேன், கோட்டையினுடைய அரண்மனையில ஒரு பகுதியை திறப்பு விழா வச்சிருக்கிறேன், நான் எந்த ஒரு நபரையும் கூப்பிடல, மினிஸ்டர்களோட கூட கூப்பிடல, நீங்க கண்டிப்பா வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனந்த நாராயணன் யாரை கூப்பிடுறாருன்னா, பூலித்தேவனை கூப்பிடுறாரு. அதனால பூலித்தேவன் நம்பி வராப்ல. வந்ததுமே உடனே என்ன பண்றாங்கன்னா, பூலித்தேவனை கைது பண்றாங்க. கைது பண்ணி தரன்னு என்ன பண்றாங்கன்னா, சிறையில் அடைக்கிறதுக்காக கூட்டு போறாங்க. போற வழியில சங்கரன் கோவில்னு ஒரு ஊர் வருதுங்க. அந்த கோவில்ல கைவிலங்கோட சாமி கும்பிட போனார் நம்ம பூலித்தேவன். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு புகை மண்டலம் ஏற்பட்டு புகையோட புகையா காணாம போயிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று புத்தகங்கள் கூறுது. அப்ப பூலித்தேவனை காட்டி கொடுத்தவர் அனந்த நாராயணன். நன்றி.